கீர்த்தி 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 எங்க இருக்க? சரத், கீர்த்தி எங்க இருக்க? நீ வெளிய வா. சரத் கூப்பிடுற மாதிரி இருக்கு. எப்படி ஜெயில இருந்து வந்தான்? கீர்த்தி சக்தி கூட்டிட்டு வந்துட்டாளா? இப்படி வரப்போறியா இல்லையா? சரி பாப்பா. அண்ணே நீங்களானே? என்னால நம்பவே முடியல. நீங்க சீக்கிரம் ஜெயில இருந்து வரணும்னு முப்பாத்தம்மனுக்கு வேண்டிக்கிட்டு மன்சூர் சாப்பிட கிளம்பிட்டு இருந்தனே. நீங்களே நேர்ல வந்து நிக்கிறீங்க. அந்த முப்பாத்தம்மனோட அருளே அருள்னே. என்னது இது? நடிக்கிறா சக்தி. இத பாரு, இனி உன் நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. அண்ணே என்னன்னு பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நடிக்கிறேனா? அண்ணே எனக்கு நடிக்கவே தெரியாதுன்னு. சரத், என்ன பண்றீங்க? ஏய், எதுக்கு சுதாகர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண? அண்ணே என்ன நடந்துச்சுன்னு திடுதிப்புன்னு நீ வந்து இப்படி எல்லாம் பேசுற? உங்க அண்ணன் மேல பொய் புகார் கொடுக்க யாரோ ஒருத்தர் சுதாகரை தூண்டி விடுறாருன்னு சந்தேகப்பட்டேனே. அது இப்ப நீதான் தெரிஞ்சு போச்சு. சுதாகரை போய் நான் பார்த்தேன். அவர் என்கிட்ட உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. நீதான் அவரை தூண்டி விட்டுருக்க. நானா? என்ன நீ சொல்றீங்க? நான் எதுக்கு சுதாகரை தூண்டி விடணும்? அந்த சுதாகர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அண்ணனை நானே அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து இப்படி பேசுறீங்களே நீ? அண்ணன் நீ சொல்லு, நான் உன் தங்கச்சின்னு நான் போய் இப்படி பண்ணுவேனா? நீ தங்கச்சி இல்ல, துரோகி. உன் மனசுக்குள்ள என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணம் எப்பவுமே இருந்திருக்கு. அதான் இப்படி பண்ணிட்டேன். என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு இத்தனை நாளா நீ நினைச்சிட்டு இருந்திருக்கல. பாம்பு விஷத்தை விட கொடிய விஷத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி நடிச்சு இத்தனை வருஷம் என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கல கீர்த்தி. நீ உன்னை படிக்க வச்சு பெரியாளாக்கி போலீஸ் அதிகாரியாக்கி அழகு பார்த்தத என்ன பொய் வழக்குல அரெஸ்ட் பண்றதுக்காகவா? போது நிறுத்துன. அந்த சுதாகர் ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லி நீ என்ன கை நீட்டி அடிச்சிட்டல. நீ இப்படி செய்வன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு. நீ என்ன சந்தேகப்பட்டிருக்க கூடாதுன்னு. ஆனா நீ சந்தேகப்பட்டுட்ட. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க விரும்பலன்னு. வான்னு இப்பவே போய் அந்த சுதாகரை சந்திச்சு நான் இப்படி செய்ய சொன்னான்னு போய் கேட்போம். வாங்க போலாம் வாங்க. நீ சக்தி அன்னிக்கிட்ட என்ன சொன்ன? நான் உன்னை தூண்டி விட்டு என் அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா? சொல்லு சுதாகர். தீபா நீ சொல்லு, என் அண்ணனை பழி வாங்கணும்னு நினைச்சு நான் இப்படி சொல்ல சொன்னா? சொல்லு தீபா. ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? என் அண்ணனையே என்ன கை நீட்டி அடிக்க வச்சிட்டீங்கல்ல? என் அண்ணனையே என்ன சந்தேகப்பட்டு பேச வச்சிட்டீங்கல்ல? எதுக்காக இப்படி செஞ்சீங்க? என்னையும் என் அண்ணனையும் பிரிச்சு எங்களுக்குள்ள பிரச்சனையை வளர்க்கணும்னு நினைச்சீங்களா? ஆமா, அப்படிதான் நினைச்சோம்.
சக்தி கிட்ட நீதான் எங்களை தூண்டி விட்டதா போய் சொன்னோம். நாங்க நினைச்ச மாதிரி உங்க அண்ணன் உங்களை அடிச்சிட்டாரு. உங்களுக்குள்ள பிரச்சனையும் வந்துடுச்சு. இது நடக்கணும் தான் நாங்க எதிர்பார்த்தோம். நாங்க நினைச்சது நல்லபடியாவே நடந்துருச்சு. இப்போ எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தீபாவை உன் அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆகிக்கிறேன்னு என்கிட்ட தட்டு மாத்திட்டு எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிய. அதுக்கு உனக்கு ஒரு பாடம் புகட்டவும் உன் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு வேட்டு வைக்கவும் தான் இந்த மாதிரி செஞ்சோம். அண்ணன் கேட்டியான்னு இந்த சுதாகரும் தீபாவும் சேர்ந்து என் மேல வீண் பழி போட்டிருக்காங்கன்னு. அது புரியாம நீ என்ன கை நீட்டி அடிச்சிட்டல்ல. இந்த உலகத்துல யார் என் மேல பழி போட்டாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா ஏன் அண்ணன் நீ என் மேல சந்தேகப்பட்டிருக்க கூடாது. சந்தேகப்பட்டுட்ட. இதுக்கு மேலேயும் நான் உயிரோட இருக்கணுமா? நான் நம்பின கடவுளான நீங்களே என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? நான் இப்பவே அந்த கடலை விழுந்து செத்து போறேன். விடுங்க. என்ன காரியம் பண்ண பாக்குற நீ? வேண்டாண்ணே. எப்போ உன் நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் இருக்க முடியாம போச்சு. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நீயும் அண்ணியும் சந்தோஷமா இருங்க. நான் இப்பவே என் உயிரை விட்டுட்டேன். என்னது அவசரத்துல முட்டாள்தனமா எதுவும் முடிவு எடுக்காத அண்ணி. போதும் அண்ணி. நீங்களும் தானே இந்த சுதாகர் பேச்சு கேட்டு என்ன சந்தேகப்பட்டீங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்து உங்க மேல சந்தேகப்பட்டு அடிச்சிருந்தா நான் படுற வலியும் வேதனையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ணி. எனக்கு ஒரு சோதனை வந்தா ஒரு அண்ணியா எனக்கு பக்கபலமா நின்னு அத நீங்க தீர்த்து வைப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே இப்படி கேப்பார் பேச்சு கேட்டு என்ன சந்தேகப்படுவீங்கன்னு நினைக்கவே இல்ல. நான் எதுக்காக உயிரோட வாழணும் அண்ணி? கீர்த்தி, இது பாரு கீர்த்தி, என்ன மன்னிச்சிருமா. ஏதோ கோவத்துல அவசரப்பட்டுட்டேன். இங்க பாருமா, நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்புதாம்மா. அதை மனசுல வச்சுக்காம இந்த அண்ணனை மன்னிச்சிருமா ப்ளீஸ். கீர்த்தி, இது பாரு, சுதாகர் சொன்னதை சக்தி என்கிட்ட வந்து சொன்னதும் நான் முன்ன பின்ன யோசிக்காம உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேம்மா. என் லைஃப்ல ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டேமா. இட்ஸ் ப்ராமிஸ் மா. என்ன மன்னிச்சிரு கீர்த்தி ப்ளீஸ். கீர்த்தி, மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. அப்பதான் அவர் சமாதானம் ஆவார். மன்னிப்பு எதுக்கு? அண்ணனை மன்னிக்க நான் யாரு? அவர் என்ன அன்பு தங்கச்சியா ஏத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். நீ என்னைக்குமே என்னோட அன்பு தங்கச்சி தாமா. அன்பு தங்கச்சி தாமா. I'm sorry ma. Really sorry. சுதாகர், இவ்வளவு பாசமா இருக்கிற என் தங்கச்சியே என்ன சந்தேகப்பட வச்சிட்டல. டேய், ரெண்டு பேரும் என் குடும்பத்தை கலைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நிமிஷத்துல இருந்து உங்க ரெண்டு பேருக்கும் குட் பை. உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் குட் பை. இனி என் முகத்துல நீ முழிக்கவே கூடாதுடா. வா கீர்த்தி, போலாம். ஒரு நிமிஷம் சரத். இத பாருங்க, உங்க விளையாட்ட இதோட நிறுத்திக்குங்க. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேணாம். உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். சும்மா பயப்படுற மாதிரி நடிச்சு எங்க காரியத்தை சாதிச்சோம். எப்படி? உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டோம்ல. அடுத்த தடவை பிள்ளைய கிள்ளறதுக்கும் தொட்டில ஆட்டுறதுக்கும் கையே இருக்காது. ஜாக்கிரதை. வாங்க சரத்.
கீழே வரையா? இப்ப நீங்க கீழே இறங்கி வரையில நாங்க வரட்டா? என்னாச்சு? ஏதாவது வேணுமா? நீ அண்ணன் போய் வேலையை பாரு. நான் முதல்ல இங்க வாடா. என்னாச்சு? எதுக்கு இப்படி டென்ஷனா கத்திட்டு இருக்க? நீ வாயை மூடிக்கிட்டு நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. நான் கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையா? என்ன புதுசா கல்யாணம் பண்ண மயக்கத்திலே சொக்கி போய் கிடக்குறியா? கீழே வா. டேய் ராஜ், என்ன இப்படி சத்தம் போடுற? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். நான் இதை சும்மா விட மாட்டேன். ஏன்டா ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நீ பண்ண காரியத்துக்கு சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் அப்படி பண்ண? புதுசா கல்யாணம் ஆனதும் புத்தி மாறி போச்சா? ராஜ், என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? வார்த்தையை கொட்டாம என்ன விஷயம் சொல்லு. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. இதோ நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அண்ணே சொல்லுனே, கீர்த்தி அக்காவை ஏன் அடிச்ச? தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல அடிச்சியா, இல்ல உன்னை கட்டிட்டு வந்தவங்க மனசு குளிர்னுங்கிறதுக்காக அடிச்சியா? ராஜ், இதுதான் உன் பிரச்சனையா? அண்ணன் என்ன அடிச்சதை நான் எப்பவும் மறந்துட்டேன்டா. நீ மறக்கலாம் மன்னிக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். இவர் ஏன் உன்னை அடிச்சாரு அதுக்கான விளக்கம் எனக்கு தெரிஞ்சாகணும். இத்தனை வருஷமா உன்னையோ என்னையோ இல்ல ரேஷ்மாவையோ அடிக்காதவரு இன்னைக்கு உன்னை அடிச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் என்ன? அவர் நம்ம அண்ணன்டா. அவர் என்ன அடிக்க கூடாதா? இல்ல அந்த உரிமை தான் அவருக்கு இல்லையா? உரிமை இருக்கட்டும், ஆனா நேத்து வந்தவங்க பேச்சை கேட்டு உன்னை அடிச்சிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டேய் ராஜ், என்ன கொஞ்சம் பேச விடுறா. உன் பார்ட்னர் கீர்த்தி அக்கா பத்தி ஏதோ குத்தம் சொல்லுவானா, அத உன்கிட்ட அண்ணி சொல்லுவாங்களா? அவங்க சொல்றது நீ கேட்டுக்கிட்டு கோவப்பட்டு கீர்த்தி அக்காவை கை நீட்டி அடிப்ப. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை வருஷமா உன் மேல பாசமா இருக்கிற கீர்த்தி அக்காவை நம்பாம புதுசா வந்து சக்தி என்ன சொல்றத நீ நம்பிருவியா? அதுக்காக கீர்த்தி கிட்ட நான் மன்னிப்பும் கேட்டேன்டா. யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? அக்காவை பத்தி தப்பா பேசினவங்க பேச்சையே நீ கேட்டிருக்கவே கூடாது. என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும், நீ வாயை மூடுன்னு சொல்லிருக்கணும். அப்படி செய்யாம கை நீட்டி அடிச்சிருக்க. அப்படின்னா என் அக்காவை பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியோ? நாளைக்கே வேற யாராச்சும் வந்து கல்யாண மண்டபத்துல உன்னை சுட சொன்னது கீர்த்தி அக்காதான்னு சொன்னா அதையும் நீ நம்பதானே செய்வ? அப்படி நம்பி முன்ன பின்ன யோசிக்காம அக்காவை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பல்ல? இந்த அவமானம் எல்லாம் வேண்டாம். இப்பவே நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம். கீர்த்தி அக்கா, ரேஷ்மா வாங்க, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போலாம். ராஜ், கீர்த்தி அடிச்சதுக்கா உங்க அண்ணன் எவ்வளவு வேதனைப்படுறான்னு தெரியுமா உனக்கு? நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். டேய் ராஜ், அக்கா கிளம்புக்கா. டேய் விடுடா, என்னமோ நடந்து போச்சு, அது நீ பெருசு பண்ணாத. இதுக்கு முன்னாடி அண்ணன் என் மேல கோவப்பட்டிருக்காரா இல்ல அடிச்சுதான் இருக்காரா? சக்தி அண்ணியோடைய வார்த்தையை நம்பி என்ன அடிச்சுட்டாரு. நேத்து வந்தவங்க வார்த்தையை நம்பி கை நீட்டுறதா? அப்ப இத்தனை வருஷமா எங்களுக்கு கூட பிறந்தவங்களா நீ மனசுல நினைக்கல, அப்படிதானே? டேய், அப்படி நினைச்சிருந்தா சக்தி அண்ணி அந்த வார்த்தையை சொன்னப்ப என் தங்கச்சி அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி இருந்தா மனசார எங்களை ஏத்துக்கிட்டேன்னு நம்பலாம். இப்பதானே தெரியுது நீ எங்களை மனசார ஏத்துக்கலன்னு. அப்படிப்பட்ட வீட்டுல இனிமே நாங்க இருக்க வேண்டாம். அக்கா கிளம்புக்கா. ரேஷ்மா கிளம்பு. ராஜ், எல்லாத்துக்கும் நான் தான்டா காரணம். என்ன மன்னிச்சிடுறேன். நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். கீர்த்தியை பத்தி சக்தி சொன்னதும் நான் அவசரப்பட்டு கீர்த்தி அடிச்சிட்டேன். அதுக்காக வீட்டை விட்டெல்லாம் போறேன்னு சொல்லிடாதரா. இந்த போலியான பாசத்தை வேற யார்கிட்டயாவது காட்டுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம என் அக்காவை அடிச்சுட்டு இப்ப ரொம்ப சாதாரணமா மன்னிப்பு கேக்குறீங்க. வெறும் மன்னிப்பால தீர்ந்து போற விஷயமா இது? உங்க அண்ணன் மன்னிப்பு மட்டும் கேட்கல, அதுக்கும் மேல என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? சக்தி வேண்டாம் விடு. இருங்க, பாரு, நல்லா பாரு. கீர்த்திய கை நீட்டி அடிச்சதுக்காக தான் கையை நெருப்பால சுட்டுக்கிட்டாரு. இந்த கைதானே என் தங்கச்சி அடிச்சதுன்னு சொல்லி சொல்லி மெழுகுவத்தில தன் கையை சுட்டுக்கிட்டாரு. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு அண்ணனை பாத்திருக்கியா? நல்லா பாரு. என்ன இப்படி செஞ்ச? இவரை பார்த்தா போலியா பாசம் காட்டுறவன்னு சொன்ன. சுதாகர் சொன்னதை நம்பி உங்க அண்ணன் கிட்ட நான் வந்து சொன்னது ஏன் தப்புதான், அது இல்லைங்கல. அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுறதும் நடந்துக்கிறதும் சரியா இல்ல. ஏற்கனவே மனவேதனை இருக்கிற உங்க அண்ணனை
நீ இன்னும் அதிகமா பேசி காயப்படுத்திடாத. என்னன்னு இப்படி பண்ணிக்கிட்ட? வான்னு நான் உனக்கு மருந்து போட்டு இல்ல விடுறேன். கீர்த்தி, பரவாயில்ல. செஞ்ச தப்புக்கு பிராச்சித்தமா இந்த வலியை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அண்ணே, நான் உன் தங்கச்சி சொல்றேன், மருந்து போட்டுக்கண்ணு. டேய் ராஜ், இன்னொரு வாட்டி இத பத்தி எதுவும் பேசக்கூடாது, தெரியுதா? நீ வான்னு, நான் மருந்து போட்டு விடுறவா. எதுக்கு போய் இப்படி கைய சுட்டுக்கிட்டே? என்ன கஷ்டமா இருக்கு. உங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே செஞ்சு என் அண்ணனையும் அந்த சக்தியையும் முட்டாளாக்கிட்டீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. ஏன்? என்ன பயம், என்ன குழப்பம்? எதுக்கு இப்படி எல்லாம் செய்ய சொன்னீங்க? முதல்ல ஷரத் மேல பொய்யா புகார் கொடுக்க சொன்னீங்க. அப்புறம் சக்தி கிட்ட உங்களை பத்தி போட்டு கொடுக்க சொல்லி நீங்களே எங்களுக்கு ஐடியா கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நீங்களே எங்களை பெல்ட் அடிச்சு பேச சொன்னீங்க. நம்பிக்கை துரோகம் செஞ்சதுனாலதான் நாங்க இப்படி செஞ்சோன்னு ஷரத் முன்னாடி சக்தி முன்னாடி எங்களை சொல்ல வச்சீங்க. ஏன் இப்படி குழப்புன்னு குழப்பிட்டு இருக்கீங்க? நான் குழப்பல தீபா, எல்லாத்தையும் தெளிவா திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்கேன். என் அண்ணன் மனசுல என் மேல எள்ளளவுக்கு கூட சந்தேகம் வரக்கூடாது. அதுக்காக தான் இப்படி டிராமா போட்டேன். நாளைக்கு ஒரு சூழ்நிலையில சக்தியா நானான்னு ஒரு கேள்வி சரத் முன்னாடி வந்தா, கீர்த்தி தான் என் அண்ணன் சரத் முடிவெடுக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். உங்க சைடுல எல்லாமே ஓகே. ஷரத் இனிமே உங்களை கண்மூடித்தனமா நம்ப ஆரம்பிச்சிடுவாரு. ஆனா எங்க மேல அவருக்கு கோவமும் வெறுப்பும் தான் அதிகமா இருக்கும். நான் இனிமே இப்படி ஷரத் மனசுல இடம் பிடிக்கிறது? இனிமேதான் நீ சரத் மனசுல இடம் பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படி? உங்க பேச்ச கேட்டு எங்க மேல தப்பு இருக்க மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால ஷரத் எங்களை வெறுக்க தானே செய்வாரு? இல்ல, சரத் வெறுக்க மாட்டாரு. ஏன்னா நான் அவரோட மனச மாத்திருவேன். உன் மேல வச்சிருக்கிற அளவுக்கு மீறின காதலாலதான் தீபா இப்படி எல்லாம் நடந்துகிட்டான்னு நான் சரத்தை ஏமாத்தி தசை மாத்தி விட்டுருவேன். இத சரத் நம்புவானா? நம்ப வைக்கிறேன். வெயிட் அண்ட் see. நீங்க அவங்க 2 பேரையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. ஓகே? சரி. மதன் சார், சோம்நாத் எப்ப கண்மொழிப்பான்? அவனோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? முன்ன விட நல்ல முன்னேற்றமா தான் இருக்கு. உடல்ல அசைவுகள் இருக்கு. நம்ம பேசினா பதிலுக்கு உடம்புல சைகைகள்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் கண்ணு முடிச்சிரும் ஐசிபி சார். முன்னாடியே இவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருப்பேன். ஆனா சரியான நேரம் பார்த்து அந்த டிசிபி கீர்த்தி மேடம் வந்து இவனை டிஸ்டர்ப் பண்ணி மயக்கமடைய வச்சிட்டாங்க. ஆனா இந்த தடவை நாம கவனமா இருந்து இவன் கண் முழிச்சதுமே வாக்குமூலம் வாங்கிடணும். சோம்நாத், 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 சோம்நாத்துக்கு நினைவு திரும்புதுன்னு நினைக்கிறேன். சோம்நாத், சோம்நாத், சோம்நாத் இங்க பாரு. சோம்நாத், நான் பேசுறது கேக்குதா? சோம்நாத், 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 நீ கண்ணு முடிச்சிட்ட. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ சீக்கிரம் குணமாயிடுவ. உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் சார். சொல்லு சோம்நாத். அதுக்காகத்தான் நான் உன் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சரத் நாராயணனை கொல்ல என்ன மோட்டிவேஷன் உனக்கு? உனக்கும் அவருக்கும் ஏதாவது முன்பக்கம் இருந்ததா? சொல்லு சோம்நாத், சொல்லு. இங்க பாரு சோம்நாத், சொல்லு. நீ சொல்றத வச்சுதான் உண்மை வெளிச்சத்துக்கே வரும். சரத் நாராயணனை நீ எதுக்காக கொல்ல வந்த? அதுவும் இல்லாம கல்யாண மண்டபத்துக்கு ஐயர் மாதிரி மாறு வேஷம் போட்டு எதுக்கு வந்த? உன்னை கண்டுபிடிச்சு என்ன தலையில அடிச்சு யாரு மயக்கம் போட வச்சது?
யாரு கொஞ்சம் யாருன்னு சொல்லு சோம்நாத். கீர்த்தி மேடம் அனுப்புனாங்க. அவதான்டா அனு. அவனை ஏதாவது செஞ்சாகணும்.